அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல வைத்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? இதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய நிலை என்ன ஆக போகுதுன்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்று MCX தங்கம் அக்டோபர் ஃபியூச்சர்ஸின் படி 1,12,671 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு MCX வெள்ளி ஒரு கிலோவுக்கு 1,43,968 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை சற்று உயர்ந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 65 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராமுக்கு 11,672 ரூபாய்க்கு உள்ளது. ஒரு பவுனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 93,376 ரூபாயாக உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 10,700 ரூபாயாகவும் ஒரு பவுனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 85,600 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு ஒரு கிராம் வெள்ளி 1 ரூபாய் உயர்ந்து 160 ரூபாயாகவும் ஒரு கிலோ வெள்ளி 1000 ரூபாய் உயர்ந்து 1,60,000 ரூபாயாக உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில பண்டிகை தேவை அதிகரிக்கிறதுனால நவராத்திரி, தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதனால டீலர்கள் 10 மாதங்களையே அதிக பிரீமியத்தை வசூலிக்கிறாங்க. இதனால தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. வட்டி விகித முடிவுகள் உலக சந்தையை பாதிக்கக்கூடும். அதனால தங்கம் மற்றும் வெள்ளிக்கு பாசிட்டிவாக சிக்னல் வருது. இதனால இரண்டினுடைய விலையுமே மேல போகுது. 2025ல வெள்ளி ஏற்கனவே 50% லாபம் கொடுத்திருக்கு. இது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை பாதிக்கும் காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் பலவீனம். டாலருக்கு எதிராக ரூபாய் குறைந்தால் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய இறக்குமதி விலை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெயினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளி மீதான முதலீடு ரொம்பவே அதிகமாக இருக்கு. RBI மற்றும் பெடரல் வட்டி முடிவுகள் நேரடியாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை தாக்கும். தங்கத்துக்கு இந்தியாவில டிமாண்ட் எப்பவுமே அதிகம். இப்போது திருமண சீசன், தீபாவளி இது எல்லாமே வரப்போறதுனால ரீட்டைல் சந்தையில இன்னுமே டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. தங்கத்துக்கு மட்டும் இல்லாம வெள்ளிக்குமே தொழில்துறை தேவைகள்ல அதிகமா டிமாண்ட் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், சோலார், EV போன்ற துறைகள்லயுமே வெள்ளி அதிகமா பயன்படுத்துவதால வெள்ளியினுடைய விலை இன்னுமே உயர்ந்திருக்கு. வரப்போற காலங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் MCX தங்கம் 10 கிராமுக்கு 1,12,300 இருந்து 1,12,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கிலோ வெள்ளி 1,33,000 இருந்து 1,37,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கம் இந்த மாதம் 1,13,500 ரூபாயில இருந்து 1,14,000 வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியம் இருக்கு. வெள்ளியினுடைய விலையுமே 1,45,000 இருந்து 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த மாதத்துக்கு தங்கமும் வெள்ளியும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா வெளியிட போகும் பெடரல் வட்டி முடிவுகள் மற்றும் உரைகள், RBI கொள்கை குறித்த சிக்னல்கள், அமெரிக்க பணவீக்கம் மற்றும் ரூபாய் மதிப்பு மாற்றங்கள், இந்தியாவில தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இறக்குமதி மற்றும் நகைத்துறையின் பண்டிகை விற்பனை அப்டேட்ஸ், இது எல்லாத்தையுமே கவனம் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.